சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. மேலும் இந்த படம் கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. மேலும் சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் விஜய் சேதுபதி இணைந்திருக்காராம். விஜய் சேதுபதி, மோகன்லால் மற்றும் ரஜினிகாந்த் இவங்க 3 பேரும் இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காராம். மேலும் ரஜினிகாந்த் ஆக்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போவும் உங்களுக்கு வயசாகலை என படையப்பால் சொல்கிற மாதிரி என்னதான் அவருக்கு 75 வயசானாலும் தொடர்ந்து 30 வயசான இளைஞன் போல துருத்துருன்னு நடிக்கிறத பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவுமே ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்காங்களாம். இதனால் நெல்சனுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை வச்சு நிறைய சீன்ஸை ஏஐ இல்லாமல் அவரே வச்சே படத்தில் எடுத்துகிட்டு வராராம். டூப் போடாமல் படத்தில் ரஜினிகாந்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். லைவ் லொக்கேஷன்ஸில் போய் எல்லா ஷூட்டிங்ஸையும் முடிக்கிறாரு நெல்சன். தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி ஏதாவது அப்டேட் கிடைக்குமா என ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எந்த அப்டேட்டுமே வரல. ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்ப அப்செட். ஆனாலும் படையப்பா 2 படத்தை ரிலீஸ் பண்ணி ரஜினிகாந்த் ரசிகர்களை குஷியில் ஆற்றிருந்தாங்க. தொடர்ந்து நேற்று ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் காவாலா பாட்டு மாதிரியே இருக்குமா. மேலும் அனிருத் மியூசிக்கில் இந்த பாட்டில் பர்தோஷி அப்படின்றவங்க தான் இந்த பாட்டில் நடனம் ஆடுறாங்களாம். மேலும் அவங்க பாலிவுட்டில் நடனம் ஆடுறதுல புகை பெற்றவங்களாம். சமீபத்தில் கூட வந்த ஒரு படத்தில் அவங்களோட நடனம் பாராட்டப்பட்டுதான். அதனால் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் அவங்க தான் நடனம் ஆடுறாங்களாம். தமன்னா இல்லை என்பது ஒரு பக்கம் எல்லாருக்கும் வருத்தமாக இருந்தாலும் இவங்களோட நடனம் எந்த அளவுக்கு ஜெயிலர் படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம பார்ப்போம். மேலும் ஜெயிலர் 1 படம்னா அது காவாலா பாட்டுன்னே சொல்லலாம். அந்த பாட்டு தான் ஜெயிலர் 1 படத்தை ரீச் கொடுத்தது. அதே போல் இந்த பாட்டு ரீச் கொடுக்குமான்னு பார்ப்போம். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் 3 செகண்டுக்கு ரன் ஆகுமா. மேலும் பொங்கலுக்கு இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ரஜினிகாந்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டாரே பார்த்தீங்கன்னா முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும், அதுவே அந்த கேரக்டரே வயசானதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், யங் அண்ட் ஓல்டு கேரக்டர். இதனால் சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பு கண்டிப்பாக இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா முத்துவேல் பாண்டியனா எந்த அளவுக்கு ரவுடிகளையும் ஜெயிலில் இருக்கிற கைதிகளையும் ஓட விட்டுருப்பாரு. அந்த 10 நிமிஷம் சீனே ஜெயிலர் படத்தில் ஹைலைட்டாக இருந்தது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு அந்த சீன் இருக்குமா. ட்ரெய்லர் கட்லேயும் அந்த சீன் வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இப்போ ரஜினி தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்வும் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.